கொள்றியாமே, சகராசுரனை கொன்னியாமே, அந்த அசுரன் எங்கே? தம்மா துண்டு குழந்தையா இருக்கக்கூடிய நீ எங்கே? அப்போ அவளையெல்லாம் நீ சம்ஹாரம் பண்ணுகிற பொழுது நீ வீரதிர பராக்கிரமன் இந்த உலகத்தை படைத்தவன் நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? என்ன அவ்வளோ அறிவில்லாதவளா? நான் உன்னை உணர்ந்துக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு சக்தி இல்லையா? அது உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே இது எல்லாம் நமக்கு அனித்தியங்கிறது நமக்கு தெரிஞ்சுடுது. மனுஷாளுக்கு விவேகம்ன்றது ஒன்று இருக்குது. அந்த விவேகம் என்ன தெரியுமா? நித்திய அனித்திய வஸ்து விவேகம். நித்தியம் எது, அனித்தியம் எது? அந்த வஸ்துக்கள்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணைவே, உயிர் உள்ளது உயிர் இல்லாதது அத்துணைவே. இந்த ஜீயர் சுவாமிகள்லாம் திருதண்டம்னு வச்சுருப்பா இல்லையா? 3 தண்டம் வச்சுருப்பா. ஒரு தண்டம் சேதனன், இன்னொரு தண்டம் அசேதனன், இன்னொரு தண்டம் பரமாத்மா. 3த்தையும் கட்டி வைத்து இவைதான் இந்த உலகத்தினுடைய நியத்திங்கிறத காண்பித்து கொண்டு வெள்ளை பொடியை வைத்து கொண்டிருக்கிற நிறம் பார்க்கடலில் வையத்து என்ற பரமனுக்கு உள்ள நிறமாக வைத்துக்கொண்டு ஜீயர் சுவாமிகள் கையிலே திருதண்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அது தெரியாது, ஏதோ கையில் தண்டம் வச்சுருக்க அப்படின்னோம். அவர் தண்டன் சமர்ப்பிக்கிறதுன்னு நமக்கு சம்பிரதாயத்தில் உண்டு. தண்டன் சமர்ப்பிக்கிறது தான் எப்படி நேராக வளர்ந்துருக்கோமா மரம் மாதிரி கீழே படால்னு பெருமாளத்தில் சாயணுமா, அதான் தண்டன் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு அவ இடத்துல பேர். பெரியவாளானா இருந்தாலுமே பெரியவர்களிடத்தில் நாம் தண்டம் சமர்ப்பிக்க வேணும். நமக்கு ரொம்ப மூத்தவர்கள் அப்படின்னா யாராக இருக்காளான்னா சாஷ்டாங்கமாக விழுந்து அபிவாதனையை சொல்கிறதுன்னு பேர். நம்முடைய கோத்திரம், நம்முடைய வம்சாவளி, அறிவங்களுடைய பேர், அவைகளெல்லாம் அவரிடத்திலே செல்வடும்படியாக சொல்லி தண்டம் சமர்ப்பிக்க வேணும் என்று சொல்லி நமக்கு சம்பிரதாயம் சொல்லி கொடுத்திருக்கிறது. ஆக அப்பேற்பட்டிருக்கக்கூடிய மாயனாக இருக்கக்கூடியவன் நீ கொடுத்திருக்கக்கூடிய இந்த தங்கம் வெள்ளி எல்லாம் எனக்கு வேண்டாம், அது அத்தனையும் இனியே எடுத்துக்கோ. நீ பெரிய அரண்மனை வச்சுருக்க, பெரிய கஜானா கருவூனை வச்சுருக்க, அது அத்தனையே கொண்டு போய் சேர்த்து அடியேனுக்கு நீ இருக்கக்கூடிய இருப்பிடம் வைகுந்தம் மாலிருந் சோலை என்னும் பொறுப்பிடம் அவன் எந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து அப்படின்னாராம். இப்போதான் கிளவி நன்னா புரிஞ்சுட்டாளே அப்படிங்கிறதுக்காக சர்க்கத்தை கொடுத்தார்னு பேர். அப்படி செய்யக்கூடிய மாமாயன் திருமங்கை ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணோம்னு நினச்சா. திருவாளி திருநரில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார், அவர் தான் கடைக்குட்டி ஆழ்வார்னு பேர். எல்லா ஆழ்வார்களையும் ரொம்ப சின்ன கடைக்குட்டி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். நம்ம ஆழ்வார் தான் எல்லா விட பெரிய ஆழ்வார். ஆனால் ஆழ்வார்களில் நாச்சியாரை வளர்த்த பெரிய ஆழ்வாருக்கு தான் பெரிய ஆழ்வார்னு பேர். விஷ்ணுஜித்தன்னு பேர் வச்சுருந்தாலுமே அந்த ஆழ்வாருக்கு தான் பெரிய ஆழ்வார். அப்போ சிறிய ஆழ்வார்னு யார் இருக்காளா? கிடையாது. ஆழ்வார்க்கு அடியான்னு இருக்க. ஆக கடைக்குட்டி ஆழ்வாராக காலத்திலே பிற்பாடு இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் கொஞ்ச நாள் முன்னால் வாழ்ந்தவர். கொஞ்ச நாள் முன்னால், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலே. ஏன்னா அவர் கட்டி வைத்திருக்கக்கூடிய திருமங்கை மன்னன் மதில் அப்படியே வானுயர ஸ்ரீரங்கத்தை பெருமாள் அப்படியே அரவணைச்சு நின்றுருக்கு பாருங்க. அப்போ பெருமாள் என்ன பண்ணினார்? இவரை திருத்தி பணி கொள்ள வேணும். திருமங்கை ஆழ்வாருடைய வைபவம் ரொம்ப விசேஷமான வைபவம். இன்னொன்று சொல்லுகிறேன். முகதோலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு டெய்லி 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தவர். வாழ முடியுமா? ஒருத்தர் காசு வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம். நம்ம சுவாமி எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் காசு வாங்கி கொடுத்து அவர் புண்ணியம் தேடி கொண்டுறார். அந்த மாதிரி அவர் எல்லா வைஷ்ணவர்களுக்குமே அவர் பிரசாதத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொண்டிருந்தார். எவ்வளோ நாளைக்கு வரும்? காசெல்லாம் தீர்ந்துடுத்து கொள்ளையடிக்க ஆரம்பித்தான். கொள்ளையடித்து அந்த பகவானுடைய கைங்கரியத்தை பண்ணணும்னா கொள்ளையடிக்கிறது தவறுங்கிறது சுட்டி காட்டணும் பெருமாள் நினைச்சார். கல்யாண கோலத்தில் ஸ்ரீதேவியோட அப்படியே பெருமாள் புறப்பாடையே அப்படியே கீழே வரப்பு திருவாளிக்கு வரபோது பெரிய திருமங்கை ஆழ்வாருக்கு பெரிய கூட்டம். அவர் ராஜா இல்லையோ, அதனால் அவருக்கு ஒரு கல்வர் கூட்டம் இருக்குது. எடுத்து தூக்கிட்டு வந்த அதெல்லாம் அடியார்கள் திருக்கூட்டம். ஏன்னா பகவானே இல்லை கல்வடிக்கிறதுக்கு போகிறா வாழலாம். நம்மளாம் அடியார் திருக்கூட்டம். அதனால தான் அடியார் திருக்கூட்டம் தான் கல்வர்கள் கூட்டமாக அங்கே காண்றது. எல்லாம் புறப்பட்டு பெருமாள் போய் தான் நின்னான் திருமங்கை ஆழ்வார். என்னடா இவ்வளவு உடம்புல நகையெல்லாம் போட்டுன்னுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயாரிடத்தில் இருக்க கண்ணெல்லாம் பறிக்கிறது. அத்தனையும் துண்டை எடுத்து போடுறான்னு ஒரு பட்டபிதானத்தை விரிச்சார். பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய திருவாபரணம் எல்லாம் படி அலைஞ்சாச்சு. இங்கே பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறோம் இல்லையா? எல்லா சர்வ ஆபரணங்களையும் போட்டு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பார்க்கணும். நாங்கள் பெருமாள் நல்ல அத்தனாங்கியிலே சேவை சாதிப்பார் பெருமாள். அத்துணை அட்டிகை என்ன, அவருக்கு என்ன கிரீடகுண்டலம் என்ன, மயூரத்தை எல்லாமே சகல ஆபரணங்களையும் தங்கு சக்கரமா நந்தகம் வால் அம்பு எல்லாம் வச்சுருப்பார். அது அத்தனையும் எடுத்து போட்டுருப்பேன். கத்தக்கூடிய அத்தனை மாலைகளையும் கீழே எடுத்து போட்டதுக்கப்புறம் அப்படியே மேலேருந்து தாயாரை பார்த்த போய் உமக்குன்னா தனியாக சொல்லணுமா? அத்தனையும் எடுத்து போகிறோம் அப்படின்னார். தாயாரும் எல்லாத்தையும் எடுத்து சமர்ப்பிச்சா. எங்கே சமர்ப்பிக்கிற? ஆழ்வாரத்தில் சமர்ப்பிக்கிறார்.
பெருமாளுக்கு மனசில் சந்தோஷப்பட்டுதான் எல்லாரும் நமக்கு தான் கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாம் கொண்டாந்து சமர்ப்பணம் பண்ணிருக்காங்க திருமலையில். நான் ஒரு அடியவனுக்கு சமர்ப்பிக்கிறது மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா பெருமாளுக்கு தானே எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கோம் காணிக்கைன்னு சொல்லி. பெருமாள் யாராவது ஒரு அடியானுக்கு காணிக்கை கொடுத்துருக்காரா? கொடுக்கலையே. அப்போ ஆழ்வாருக்கு கொடுக்குறார் காணிக்கையா. கொண்டாந்து கொடுத்தா எல்லாம் சேர்ந்தாது. தாயாரை பார்த்தார். தாயார் திருமாங்கல்யத்தை எடுத்து காமிச்சார். ஆஹா, அதெல்லாம் நான் அவ்வளோ மோசமான திருடன் கிடையாது. திருமாங்கல்யம் உங்ககிட்டயே இருக்கட்டும், அது உங்கள் ஆத்துக்காரர் கட்டுறது உமக்கு, அது அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த பெயரை தான் கொஞ்சம் செக்கப் பண்ணணும்னு பெருமாளை பார்த்து சொன்னாராம். ஏன்னா எங்கேயாவது ஏதாவது ஒழிச்சு வச்சுருப்பானோன்னு தோன்றது. கண்ணு நன்னா பேசுறது, அப்படியே ஒரு மாதிரி ஜாட காமிச்சுட்டு இருக்கான். மாமாயன் இல்லையா, இப்போ ஜாட காமிச்சுட்டு இருக்கான். பக்கத்தில் வீட்டுக்காரமாட்ட ஏதோ அப்படியே சைக்கிளில் சொல்லிட்டு இருக்கான். நானே திருட்டுத்தனம் பண்ணுற பெரிய திருடன், என்னத்தில் உன் திருட்டுத்தரத்தை காண்பிக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு போய் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா. கல்யாணமான ஆண்களுக்கு காலில் மிஞ்சி அடிவது வழக்கம். அது வெள்ளியில் போட்டுக்கலாம், தங்கத்தில் ஆண்கள் போட்டுக்கலாம், பெண்கள் போடக்கூடாது. பெண்கள் வந்து இடுப்புக்கு கீழே தங்கம் கீழே வரக்கூடாதுன்னு சம்பிரதாயம். ஆனால் ஆடவர் திருமணம் ஆனவர்கள் என்ன பண்ணலாம்னா தங்கத்தில் பண்ண சின்ன விஞ்சி ஒன்று காலில் மெட்டி மாதிரி ஒன்று மாட்டிக்கலாம். அப்போ பெண்கள் தலை குனிந்து போக வேண்டும், ஆண் குனிந்து போக வேண்டும். இதுதான் வழக்கம். ஆண்கள் வந்து அப்படி தலை நிமிர்ந்து நடக்கணும், அப்படியே சிம்மம் மாதிரி யானை மாதிரி அப்படி நடந்து போகணும். பெண்கள் தலை குனிந்து நடந்து வர வேண்டும். யாராவது பெண்கள் தலை குனிந்து நடந்து வருகின்ற பொழுது காலில் மிஞ்சி இருந்ததுன்னா ஓ இந்த ஆடவன் திருமணமானவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் தலை நிமிர்ந்து போகிற பொழுது கழுத்தில் திருமாங்கல்யம் ஒரு பெண்ணிடத்தில் பார்த்தால் ஓ இந்த பெண் திருமணமானவள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா. இப்போ பெருமாள் என்ன பண்ணிருக்கார், காலில் தங்கத்தில் மிஞ்சி போட்டுருக்கார். அதை பார்க்குறான். ஏண்டா நானே திருடுறதுக்காக வந்திருக்கேன், கையில் ஒரு பெரிய ஆயுதம்லாம் வச்சுருக்கேன், ஒரு போடு போட்டால் நீ போயிட மாட்டியா, என்னையே மறைச்சி வச்சுருக்கேன், என்னடா மறைச்சிருக்கேன், எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறார் பெருமாள். அப்படி எல்லாத்தையும் கொடுத்தேன்னு பொய் சொல்கிறியான்ற, நான் ஏன் போட்ட பொய் சொல்லணும், நான் எல்லா நகையும் எடுத்து கொடுத்தேனே, இந்த காலில் இருக்கிறது என்னது அப்படின்னா, ஓ அது என் மாமனார் அதை போட்டு விடுற போது ஒரு முடுக்கிட்டேன், ஏன் எனக்கு எடுக்க வரமாட்டேன்றது, வேணுமானா நீயே பார்த்து போன்ற. பெருமாளுடைய திருவடி சாட்சாத் திருமங்கையாழ்வாருக்கு நேரடியாக கிடச்சி தன் தலையை கீழே குனிந்து பெருமாளுடைய திருவடியை கையிலே தாங்கி அப்படியே வாய்னாலே கடிச்சாராம். கைனால் எடுக்க வரல, வாய்னாலே கடிச்சாராம். திருவடி சம்பந்தம் திருமங்கையாழ்வாருக்கு நேரடியாக கிடைக்கும். அதை தான் நமக்கு இங்கே சராரியை எழுந்தரல பண்ணி அதனால் நம்ம நம்மாழ்வார் திருவடி சர்வோபத்தை எடுத்துக்கிறோமே. அவர் ஆழ்வாருக்கு நேரடியாக அதான் மயர்வள பதினம் அறப்பெற்ற ஆழ்வார்கள்னு வேறு. அதை பார்த்தான், எடுக்க முடியலை. அப்போ எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லுகிற பொழுது தான் அந்த பெருமாள் சொன்னாராம், நம் கலியனோ இவன் அப்படின்னா ஆழ்வாரை பார்த்து, நம் கலியனோ இவன், நம்ம குழந்தை கலியனா இவன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொன்னதுக்கப்புறம் நேரடி ஜோடி சம்பந்தம் ஆனதுனாலே திருமங்கை ஆழ்வார் பெரிய ஆழ்வார் ஆனார். அப்படியே திருமங்கை மன்னன் பதில் இப்படியெல்லாம் மாயன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் அனுபவிச்சா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, வடமதுரை மைந்தன்னு பேர் வச்சா.